கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இவ்வாண்டு செப்டம்பர் மாதம் வரையில் பல்வேறு குற்றங்களுக்காக 6646 முதன்மை கடைநிலை போலீஸ் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை தெரிவித்தார். குறிப்பாக 613 பேர் வேலையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். 120 பேர் பதவி இறக்கப்பட்டுள்ளனர். 68 பேருக்கு சம்பளம் குறைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 122 பேருக்கு சம்பள செயல்பாடுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றார் அவர். ஒழுங்கு, வன்முறை, கையூட்டு, போதைப்பொருள் உள்ளிட்ட குற்றங்களுக்காக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனவே எங்கிருந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் குற்றங்கள் ஏதும் புரிந்தால் தகவல் வழங்கலாம். தகவல் தருவோரின் விவரங்கள் பாதுகாக்கப்படும் என்று நான் உறுதியளிக்கிறேன் எனவும் நேற்று குவாந்தான் மாநில அளவிலான ஒழுங்கு தினத்தையொட்டி பொது சேவை பணியாளர்களுக்கு ஒழுங்கு கலாச்சார உரையை வழங்கும் போது அவர் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.